அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நல்லி எலும்பு ஃப்ரை. ரொம்ப சுவையாக, ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி இது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கிட்டு அப்புறம் ரெசிபிக்கு போகலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சோம்பு, கூடவே பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான எண்ணெய். ஒரு 1/2 கேஜி நல்லி வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சிறிதளவு உப்பு, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. இது வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி வேணாம், ஒரு முங்குற அளவுக்கு வச்சா போதும். நல்லா போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இது வேகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பொடி அரைக்கணும். அப்புறம் தாளிப்புக்கு என்னென்ன சாமான் தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அரைக்க தேவையான பொருள்லாம் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்குவோம். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, 4 சின்ன துண்டு, ஏலக்காய், லாஸ்ட்ல காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். இதில் லைட்டாக வறுபட்டோன்னே கடைசியாக நம்ம அந்த காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுக்கிற காஞ்சி மிளகாய் அதில் போட்டு அதையும் சேர்த்து வறுக்கணும். நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோம். கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற முழு வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. கூடவே 2 ஃப்ளேவர் கொத்துற 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வேகட்டுங்க. இலையை விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு. இது கூட நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளி சேர்த்துக்கும். நல்லா வதக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா ஒரு குத்து கருவேப்பிலை போடுவோம். அதையும் கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துப்போம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஏற்கனவே நான் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும் மசாலா. மசாலாலாம் குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இல்லை இது வதங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிட்ட மட்டன் இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கூட எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் வேக வைக்கும் போது. அதனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து 1 டீஸ்பூன் அந்த பொடி, அரைச்ச பொடி மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விடணும். தண்ணி நல்லா சுண்டி வந்து மசாலாலாம் நல்லா மட்டன்ல ஏறணும். அது வரைக்கும் நல்லா அடுப்புல இருக்கு. மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மிச்சம் இருக்கிற அரைச்ச அந்த பொடி மசாலாவை இதில் நல்லா தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கூடவே 2 பீஸு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விடுங்க. அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப எளிமையான மெத்தட் தான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. மேலே கொத்தமல்லி நல்ல தலையெல்லாம் தூவி விடுங்க. தூவிட்டு பரிமாறி ரொம்ப சுவையா இருக்கும். நண்பர்களே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ரெசிபி தேவையா இருந்தாலும் கமெண்ட்ல வந்து குறிப்பிடுங்க. நண்பர்களே இது வரைக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த ரெசிபியில சந்திப்போம். வணக்கம்.